பர்சன்டேஜ்ல எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட் கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450 எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொஸ்டின் நம்முடைய ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸோ இந்த மாடல் பர்சன்டேஜ்ல கொஸ்டின் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450 எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ 600 இன் அப்ப 600 இன்னும் அர்த்தம்னா பெருக்கல் அர்த்தம். பெருக்கல் எக்ஸ் சதவீதம் அப்ப எக்ஸ் வகுத்தல் சதவீதத்துக்கு 100 சீக்வல் டு 80 450 அப்படிங்கிறாங்க. 450. ஸோ அப்ப எக்ஸ் உடைய மதிப்பு கேட்கறாங்க. ஸோ இந்த எக்ஸ் அந்த பக்கம் வச்சுட்டு இந்த 600ஐயும் இந்த 100ஐயும் இந்த சைடு கொண்டு வந்தா எக்ஸ் ஈக்குவல் டு இங்க இருக்கு 450. 450 பெருக்கல். ஸோ இங்க வகுத்தல் 100 இருக்குது, அப்ப இங்க பெருக்கல்ல வரும் வகுத்தல். ஸோ இங்க பெருக்கல் 600 இருக்குது, அப்ப இங்க வந்தா வகுத்தல்ல வரும். ஸோ 2 0 2 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க 450 6ஆல கேன்சல் பண்ணா 7 6 42 மீதி 30 இருக்கும். 5 6 30. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 75. எக்ஸின் மதிப்பு என்னன்னா 75. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, 900இன் எக்ஸ் சதவீதம் என்பது 315 எக்ஸின் மதிப்பு என்ன கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாருன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. 25%. 25% எழுதுவோம். 25 வகுத்தல் சதவீதத்துக்கு 100ன்னு எழுதுவோம். ஸோ இதை 25ஆல் அப்படியே கேன்சல் பண்ணால் 1 வகுத்தல் 400. ஸோ எப்போவுமே அந்த ஒரு எண் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு எண் அதோட மதிப்பு பார்த்தோம்னா இந்த டினாமினேட்டர் வேல்யூ அதில் வந்து எத்தனை குறைக்கிறாங்க, 1 குறைக்கிறாங்க. ஸோ அப்போ 4லேருந்து 1 போச்சுன்னா மீதி 3. ஸோ அப்போ அதாவது ஆக்சுவல் வேல்யூ 4, அதுலேருந்து 1 குறைச்சா 3. ஸோ அப்படி குறைக்கும் போது என்ன கிடைக்குது, 120. அப்போ இந்த 3 பார்ட்டுக்கு தான் 120. ஸோ நமக்கு தேவை இந்த 4 பார்ட்டுக்கு என்ன, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 × 120 வகுத்தல்ல 3. எப்போவுமே இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணப்போ ரெண்டு வேல்யூ பெருக்கல் வரும்போது அந்த வேல்யூ நியூமரேட்டர்ல வரும், சிங்கிள் வேல்யூ வகுத்தல் வரும். ஓகேங்களா. ஸோ 120 3ஆல் கேன்சல் பண்ணால் 40. 4 × 40 = 160. ஸோ அந்த எண் பார்த்தோம்னா 160. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாடல் சம் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் குறைப்பாங்க, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதிகரிப்பாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப். இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது மெத்தட் பாருங்க, ஓர் எண் சொல்றாங்க. எப்பவுமே ஓர் எண்ணுடைய மதிப்பு பார்த்தோம்னா 100%. அதில் வந்து எத்தனை சதவீதம் குறைக்கிறாங்க, 25%. ஸோ 100ல் 25 போச்சுன்னா மீதி 75%. ஸோ அப்படி குறைக்கும் போது எத்தனை கிடைக்குது, 120 கிடைக்குது. அப்போ இந்த 75%க்கு தான் 120. நமக்கு தேவை அந்த எண்ணுடைய மதிப்பு 100%. 100%க்கு என்ன, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 100% × 120 வகுத்தல் 75%. சதவீதம் கேன்சல் பண்ணிடலாம். 100ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 4, இங்கே 3. 120 3ஆல் கேன்சல் பண்ணால் 40. ஸோ 4 × 40 = 160. ஸோ சேம் ஆன்சர் தான் வருது பாருங்க. ஸோ உங்களுக்கு எது ரெண்டில் எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு எண்ணின் மதிப்பை 45% குறைத்தால் 405 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாருன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. பர்சன்டேஜில் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மும் ப்ரீவியஸாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது அகிலா என்பவர் ஒரு தேர்வுல 80% மதிப்பெண் வாங்குறாங்க. ஸோ அவங்க பெற்ற மதிப்பெண் 576 அப்படின்னா அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் என்ன கேட்குறாங்க. பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ என்ன சொல்றாங்க, 80%. ஸோ 80%க்கு 576 அப்படின்னா அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் எப்பயுமே 100%. ஸோ 80%க்கு 576னா 100%க்கு என்ன, இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 100% × 576 வகுத்தல் இங்க 80%. பர்சன்டேஜ் 0 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 576 8ஆல் கேன்சல் பண்ணா 7 8 56 மீதி 1 2 8 16. ஸோ 72 × 10 = 720. ஸோ அந்த தேர்வுடைய மொத்த மதிப்புன்னு பார்த்தோம்னா 720. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. இந்த சம் ப்ரீவியஸாக ஆர்ஆர்பி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ராம் என்பவர் தேர்வில் பெற்ற மதிப்பெண் சதவீதம் 65. ஸோ அவர் பெற்ற மதிப்பெண் 325 எனில் அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிறான். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் நம்முடைய ஸ்கூல் புக்லையும் இருக்கு. அதாவது ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3. ஒரு தேர்வுல 16% மாணவர்களும் அதே மாதிரி 8% மாணவிகளும் தோல்வி அடைறாங்க, அதை ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ அப்போ தேர்ச்சி அடைஞ்ச பாஸ் பண்ண மாணவர்களின் சதவீதம் என்ன கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம், அதாவது பாய்ஸ் அதே மாதிரி கேர்ள்ஸ், அவங்களுடைய விகிதம் பார்த்தோம்னா 5:3. ஒரு தேர்வுல
16% மாணவர்கள் அதாவது பாய்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க, தோல்வி அடைகிறாங்க. அதே மாதிரி 8% கேர்ள்ஸ் அதாவது பெண்கள் தோல்வி அடைகிறாங்க. அப்ப தேர்ச்சி பெற்ற பாஸ் பண்ண மாணவர்கள் சதவீதம் கணக்கிக்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரேஷியோ எடுத்துக்காங்க 5:3. இந்த 5 நம்ம 500ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த 3 நம்ம 300ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ எப்பவுமே இந்த டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது 100%. இந்த டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது 100%. அதுல 16% பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க. அப்ப 100ல 16 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 84. ஸோ அப்ப அந்த 500ல 84%. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க பெண்கள்ல 8% ஃபெயில் ஆயிடுறாங்க. ஸோ 100% எப்பயுமே காமனா 100ல 8 போச்சுன்னா மீதி 92%. ஸோ 92%. ஸோ பாருங்க எப்பவுமே இந்த மாதிரி பெருக்கல்ல பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா 1%க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கேயும் 1%க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க 5 × 84 420. ஸோ இங்க 3 × 92 6 276. ஸோ பாய்ஸ்ல பாருங்க 420 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ்ல 276 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்க? மொத்தமா பர்சன்டேஜ் இருந்து கேட்கறாங்க. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது? 420 276 6 9 6 696 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 696 பேர் வகுத்தல் இங்க என்ன கேட்கறாங்க? தேர்ச்சி சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ 696 வகுத்தல் எப்பயுமே டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணி போடணும். ஸோ 500 + 300 ஆட் பண்ணா 800 இன்ட்டு சதவீதம் கேட்கறாங்க. அப்போ இன்ட்டு 100. 00க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். 696 8ஆல் கேன்சல் பண்ணா 87%. ஸோ தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சதவீதம் பார்த்தோம்னா 87%. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல மோர் தென் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எண்ணின் 60% மதிப்பிலிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கிறதெனில் அந்த எண் யாருன்னு கேட்கறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்ல எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு எண்ணின் 60% மதிப்பிலிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்குமெனில் அந்த எண் யாருன்னு கேட்கறாங்க. எப்பவுமே ஒரு எண்ணில இருந்து சேம் பர்சன்டேஜ் அதே மாதிரி சேம் எண் கழிக்கும் போது சேம் எண் கிடைக்குதுன்னா அந்த வேல்யூ வந்து 200 தான். ஸோ மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து 200. எப்படின்னா ஸோ பாருங்க ஒரு எண்ணின் 60%. அப்ப ஒரு எண் என்னன்னு தெரியாது. அதுல 60%. 60% 60 100. அதுல இருந்து 60 கழிக்கிறாங்க. 60 கழிச்சுமா சீக்வல் டு 60 கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் இன்ட்டு 60 வகுத்தல் 100. இந்த 60 போச்சுன்னா மைனஸ் இருக்குது, பிளஸ் ஆகும். அப்போ 120. ஸோ எக்ஸ் இந்த வச்சுட்டு இந்த வேல்யூ அப்படியே சொல்லி போகணுமா? எக்ஸ் ஈக்குவல் டு இங்க 60 வகுத்தல் 100 இருக்குது. அப்புறம் ரிவேர்ஸ்ல 100 வகுத்தல் 60ன்னு மாறும். இன்ட்டு இங்க 120. ஸோ 120 60 கேன்சல் பண்ணா 2 × 100 ஈக்குவல் டு 200. ஆன்சர் வில் பி 200. சேம் ஆன்சர் தான் வருது பாருங்க. இதே மாதிரி தான் இந்த சம். ஒரு எண்ணின் மதிப்பில் 75% மதிப்பிலிருந்து 75 கழித்தால் 75 கிடைக்கும் எனில் அந்த எண் யாருன்னு கேட்கறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்கறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. ஸோ உங்க பாருங்க ஒரு நாள்னு சொல்லியிருக்காங்க, இங்க 10 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நாளை நம்ம மணி நேரத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அதுல 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. ஸோ அப்ப வகுத்தல்ல எப்பவுமே ஒரு நாள் அதுக்கான வேல்யூ 24 மணி நேரம், அதுல 10 மணி நேரம் இன்ட்டு எத்தனை சதவீதம் கேட்டாவே பெருக்கல 100 போடணும். நெக்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணா 5, இங்க 12. அகைன் பார்த்தோம்னா 4ஆல் கேன்சல் பண்ணா இங்க 25, இங்க 3. ஸோ 5 × 25 125 வகுத்தல் 3. 125 3ஆல் கேன்சல் பண்ணுமா 41.66%. அதாவது 41.6%. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது 41.6%. இதே கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. அதாவது ஒரு நாளைக்கும் 10 மணி நேரத்துக்கும் இடையான விகிதம் காண கேட்பாங்க, ரேஷியோல கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாலும் ஸோ டைரக்டா பாருங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம், 10 மணி நேரம், அதில் 10 மணி நேரம். ஸோ அப்படியே 2ஆல் கேன்சல் பண்ணுங்க 12:5. விகிதம் பார்த்தோம்னா 12:5. இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு மணி நேரத்தில் 12 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம் கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.